மனசே கேட்க மாட்டேங்குது மம்மி. நானும் என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்தினாலும் என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது மம்மி. நச்சு, அர்ஜுன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா சம்மதிச்சிட்டானே. நாம போட்ட கணக்கெல்லாம் இப்போ வேற மாதிரி போயிட்டு இருக்கு மம்மி. இப்ப அந்த வசுந்தரா என்ன மம்மி செய்வா? அவளைதான் புரிஞ்சுக்கவே முடியலையே. பாப்போம். இத பாரு நச்சு, இப்ப தட்டுதான் மாத்திருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே இல்ல. எப்படி மம்மி சொல்ற? என் உள்ளுணர்வு சொல்லுதுடி. மம்மி, உன் உள்ளுணர்வு சொல்லுதுன்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமே. இல்லாம சொல்லுவேனா? ஆமா, அந்த இளமாறன் போன் நம்பர் வாங்க சொன்னனே, வாங்கினியா? வாங்கிட்டேன் மம்மி. நானா வாங்கல, உத்தம அங்கிள் கிட்ட இருந்து சுட்டுட்டேன். சரி, இன்னொரு போன் வச்சிருப்பியா? எங்க? இதோ இருக்கு மம்மி. நம்பர் சொல்லு. 7577493005. ஹலோ. ஹலோ, இளமாறன் தானே? ஆமா, நீங்க? இத பாருங்க, என்ன யாரு என்னன்னு கேட்காதீங்க. நான் சொல்ற விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க உங்க தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணிருக்கீங்களே, அர்ஜுன். அந்த அர்ஜுன் சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் தான் கிட்ட வேலை செய்யற வசுங்கிற பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் மனசு முழுக்க அந்த பொண்ணுதான் இருக்கா. இப்ப உங்க தங்கச்சிய கட்டிக்கிட்டு நாளைக்கு அந்த பொண்ணையும் மறக்க முடியாம 2 பேரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அதனால நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. எனக்கு மனசு கேட்கல, அதான் சொன்னேன். ஹலோ ஹலோ, யார் இவங்க? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ? மம்மி, சூப்பர் மம்மி. குளத்துல கல்ல எரிஞ்சு விட்டுட்ட. இனி தண்ணி குழம்புற மாதிரி அந்த இளமாரம் மனசும் கண்டிப்பா குழம்பிரும். நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்காது மம்மி. என்னென்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லம்மா, எனக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. லேடி ஒருத்தங்க பேசுனாங்க. என்ன ஃபோன் கால்னு? அர்ஜுன் சார் சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாராம். வசுந்தராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாராம். இப்போ என்னம்மா பண்ணுறது? இதுக்கு ஏன நீ அப்செட் ஆகுற? இதெல்லாம் சும்மா பிராங்க் கால். கல்யாணம்னா இந்த மாதிரிலாம் கால் வர்றது சகஜம் தானே. அவரு வேற ஒரு பெரிய பிக் ஷாட். தொழில பல எதிரிகள் இருப்பாங்க, அவங்க பண்ற வேலை தானே இது. அதனால நீ இதை பத்திலாம் ரொம்ப யோசிக்காத. இல்லை மீனாட்சி, அது பொய்யா இருந்துட்டா உன்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன். உன் விஷயத்தில் நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. ஒப்புக்கு உன் கழுத்தில் தாலி கட்டி வாழ்றவன் உனக்கும் தேவையில்ல, எனக்கும் தேவையில்ல. இது உண்மையா இல்லையான்னு அர்ஜுன் சார்கிட்டே கேட்டலாம். சொல்லுங்க இளமாறன். அர்ஜுன் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் நேரில் வாங்க சொல்கிறேன். ஃப்ரீயாக இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்களேன். தோ வரேன், இமிடியேட்டாக வந்துடுறேன். ஓகே சார். உடனே வராராம். உங்களை பற்றின ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்துச்சு சார். அர்ஜுன் சார், நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன் சார். நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்களா? மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கள் சார். இல்லை என்னோட கண்டிஷனுக்காக அந்த பொண்ணை பற்றின உண்மையை மறைச்சு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா சார்? சேச்சே, இதெல்லாம் தப்பெல்லாம் எதுவும் இல்லை இளமாறன். என் மனசுல என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கிறது உண்மைதான். உங்களுக்கு வந்த ஃபோன் கால் எல்லாமே உண்மைதான்.
அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தம்பியோட சின்ன வயசுல ஒரு பொண்ணை எதிர்ச்சியை சந்திச்சாரு. விபத்துல சிக்கி இறந்த தம்பியை அந்த பொண்ணு தான் காப்பாத்துச்சு. அந்த பொண்ணு யாருன்னு தம்பிக்கும் தெரியாது, தம்பியை பத்தி அந்த பொண்ணுக்கும் தெரியாது. தம்பியை காப்பாத்தின நன்றி கடனுக்காக தம்பிக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனாலதான் தம்பி அந்த பொண்ணை தேடுறாரு. அந்த பொண்ணை நான் தேடினது உண்மைதான் சார். ஆனா எப்போ இந்த நிச்சயதார்த்தம் நடந்துச்சோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. யூ ஆர் கிரேட் அர்ஜுன் சார். உண்மையை மறைக்காம ஒத்துக்கிட்டீங்க. இப்போ அந்த பொண்ணு வந்தா என்ன பண்ணுவீங்க? இளமாறன் சார், நீங்க கேட்கிற கேள்வியோட அர்த்தம் எனக்கு நல்லா புரியுது. எனக்கு இப்போ வசுவோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணை நான் தான் தேடி போனேன். அந்த பொண்ணுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. இதனால உங்க தங்கச்சியோட வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிக்காது. உங்க தங்கச்சிய கண்டிப்பா மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிப்பேன். அர்ஜுன் சார், ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் என் தங்கச்சிக்காக பேசுறேன்னா அவ என்னோட பிளட் ரிலேஷன். ஆனா வசுந்தரா உங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப். உங்க குடும்பத்தில் ஒருத்தியா நீங்க அவங்கள நினைக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்காக உங்க மனசுல இருக்கிற பொண்ணை மறந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறீங்களே, நீங்க நிஜமாவே ரொம்ப கிரேட் சார். சார், வசுவை என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் மட்டும் சொல்லிடாதீங்க. அவ என்னுடைய வெரி குட் ஃப்ரெண்ட். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்னைக்கு நான் இந்த சொசைட்டில மதிக்கிற ஆளா இருக்கேன்னா அதுக்கு காரணம் வசுந்தரா தான். வசுந்தரா என் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் குடிச்சிட்டு பொறுப்பே இல்லாம ஊரை சுத்திட்டு இருந்தேன் சார். எங்க அம்மா கிட்ட கூட நான் முகம் கொடுத்து பேசுனதில்லை சார். நான் டோட்டலா இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணமே வசுதான் சார். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லா இருந்தா போதும் சார். அவ்வளவுதான் சார். நிஜமாவே நீங்க ரொம்ப கிரேட் சார். எல்லாருமே தங்களோட பாஸ்ட் லைஃப் வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நீங்க வெளிப்படையா அதை சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை உண்டு சார். என்னை கட்டிக்க போறவரு என் மேல முழு அன்பையும் காட்டணும். அவரு எனக்காக மட்டும் வாழணும்னு நினைப்பேன். சந்தர்ப்பவசமா நம்ம நிச்சயதார்த்தத்துல சில சம்பவங்கள் நடந்து போச்சு. இல்லைங்க, இப்ப என் மனசுல எந்த தடுமாற்றமும் கிடையாது. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்போ நான் கிளம்புறேன் மாறன். பாய். ஓகே சார், பாருங்க. அர்ஜுன் சார், இப்போ நான் ஒன்னு சொல்றேன். சப்போஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற நீங்க தேடுற உங்க ஃப்ரெண்ட் உங்களை தேடி வந்தாங்கன்னா நிச்சயமா நீங்க அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. சாரி மீனாட்சி, இப்போ நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். நான் அதுக்காகவும் வரல. உங்க அண்ணனோட சந்தேகத்துக்கு கம்ப்ளீட்டா விளக்கம் கொடுத்துட்டேன். கிளம்புறேன். உங்க வீடு வரைக்கும் வந்த அந்த லேப்டாப் பேக்கும் ஓவியமும் உங்க கைக்கு வரல. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கும் அண்ணனுக்கும் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் நிறைய இருக்கு. என்ன தம்பி, கடலை பார்த்துக்கிட்டே அமைதியா நிக்கிறீங்க? மனசுல நிறைய எண்ணங்கள் போது போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை உத்தமன். தம்பி, நான் உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கல்யாண விஷயத்துல நீங்க அவசரப்பட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. உணர்ச்சி வசப்பட்டு இளமாறனுக்கு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி, நான் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம உங்க பாட்டுக்கு அமைதியா வரீங்க? இல்லை உத்தமன், அதெல்லாம் உணர்ச்சிசப்பட்டு எதுவும் செய்யல உத்தமன். எல்லாம் யோசிச்சு தான் பண்ணேன். இல்ல தம்பி,
வசு மேடத்துக்காக தான் எல்லாமே செய்றேன்னு சொல்லிட்டு உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. சரி தம்பி, எனக்கு ஒன்று சொல்லுங்க, உங்க மனசுல வசுந்தரா மேடம் இருக்காங்களா இல்லையா? திரும்ப திரும்ப நீங்க கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. நடக்கிற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி தானே தம்பி நடக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, அன்னைக்கு வசுந்தரா மேடம் கையில வந்து இளமாறன் மோதிரத்தை போட போனாரு. ஆனா மோதிரம் உள்ள போகவே இல்லையே. இதே நீங்க வாங்கி போட்டோன்னே அழகா போச்சு இல்ல, அதனாலதான் சொல்றேன். ஐயோ, பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசாதீங்க உத்தமன். நீங்களே மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதோட எல்லா விஷயத்தையும் ஒப்பிட்டு பாக்குறீங்க. அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க உத்தமன். அப்படியா? சரி, இப்போ உண்மையை சொல்லுங்க, உங்க மனசுல வசுந்தரா மேடம் இல்ல? உத்தமன், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வசு விஷயத்துல நான் செய்யறது எல்லாமே ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்காக செய்யற தியாகம் தான். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது உத்தமன். நீங்க சொல்ற இந்த லவ், அதுக்கான சாத்தியம் கொஞ்சம் கூட கிடையாது உத்தமன். இதை பத்தி எனக்கு எந்த தாட்டும் இல்லை உத்தமன். இப்ப என்னுடைய வாழ்க்கை வேற திசை நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்க என்னடான்னா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ நீங்க சொல்றதுல உடன்பாடு இல்ல தம்பி. உங்க மனசுக்குள்ள இருக்க சில விஷயங்களை நான் படிச்சிருவேன், அதனாலதான் சொல்றேன். தியாகம்னு சொல்லி இந்த விஷயத்துல இருந்து நீங்க நழுவ பாக்குறீங்களோன்னு எனக்கு தோணுது. உங்க மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு தம்பி. என்ன பயம்? அது வசு மேடத்து மேல உங்களுக்கு இருக்கிற லவ் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உங்க மனசுல இருக்க பயத்தை நீங்க மறைக்கிறீங்களோன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கேளுங்க. ஒருவேளை வசு மேடம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா நீங்க என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? என்ன தம்பி, எந்த பதிலும் சொல்லாம இப்படி அமைதியா இருந்த எப்படி? உத்தமன், வசு என் மேல வச்சிருக்க அன்பை தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. அவ அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டா உத்தமன். என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு மேல இருக்கிற லவ்வும் அன்பும் அவளை நான் தேடி அலையிறதும் வசுக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் அவ தான் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் விஷயத்துல அவ்வளோ ஐடியாஸ் கொடுத்தா. நீங்க சொல்ற மாதிரியான எந்த எண்ணமும் அவளுக்கு சுத்தமா இருக்காது உத்தமன். ஒருவேளை சொல்லியிருந்தா? பாத்தீங்களா, உங்ககிட்ட இதுக்கு பதில் இல்ல. அதோட இத்தனை நாளா உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட் மனசுல இருக்கா மணந்தால் மகாதேவிங்கிற டைப்ல அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வசு மேடத்தை மாப்பிள்ளை பார்த்து முடிச்ச கையோட அவங்க வீட்டு பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கீங்கன்னா அது காரணம் என்ன? உங்களை அறியாமலேயே வசு மேடத்து மேல உங்களுக்கு இருக்கிற காதல், அந்த காதலால தான் உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு தம்பி. அதனால தான் நீங்க வசு மேடத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. மற்றபடி இதுல தியாகம் எல்லாம் ஒண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தியாகம், அன்பு, காதல், இதை நான் யாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைச்சு பார்த்ததில்ல உத்தமன். எனக்கு வசு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. உத்தமன், நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், நீங்க போங்க. மம்மி, என்ன மம்மி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? நாம ஒண்ணு நினைச்சா மாமா அங்க மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நின்னுட்டு இருக்காரு. கொஞ்சம் இரு, அண்ணி வராங்க. வா அண்ணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன இந்திரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? முகம்லாம் வாடி போயிருக்கு. ஆமா அண்ணி, இங்க நடக்கிறதெல்லாம் அது மாதிரி தானே இருக்கு. நீ என்ன சொல்ற இந்திரா? அமெரிக்கால இருந்து நான் வந்ததுல இருந்து நான் உங்ககிட்ட குடும்ப விஷயமா எதுவுமே பேசினதே இல்ல. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது அண்ணி. என்ன எண்ணம் இந்திரா? அர்ஜுன் நக்ஷத்ராவை கட்டிப்பான்னு நினைச்சேன். உங்களுக்கும் இதுல ஆர்வம் இருக்கும்னு நினைச்சேன். அண்ணன் போனதுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கிற உறவு நல்லபடியா தொடர்றதுக்கு அது காரணமா இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தா சொந்தம் விட்டு போகாதுன்னு நினைச்சேன். ஆனா அவன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா.
அவளை அவன் தேடிட்டு இருக்கான். அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சதும் நானும் மனசை மாத்திக்கிட்டேன். நட்சத்திராவும் மனசை தேத்திக்கிட்டா. ஆனா இப்போ ஆமா ஆண்டி, மாமாவோட மனசுல நான் இல்லைங்கிறத தெரிஞ்சும் மாமாவை விட்டு தர என்னால முடியல. நான் விலகி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் என் மனசுல எப்பவுமே மாமா இருந்துகிட்டே தான் இருக்காரு. ஆனா இப்போ யாரோ ஒரு 3வது மனுஷிக்கு மாமா இப்படி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. ஏன் நீ யாரோ ஒரு உடம்புல குறை இருக்கிற பொண்ண அர்ஜுன் கட்டிக்க போறேங்கிறான். இத நாம எப்படி ஏத்துக்க முடியும்? அண்ணே, இந்த வசுந்தரா யார் அண்ணே? நம்ம கிட்ட வேலை செய்யற பொண்ணு, நல்லா வேலை பாக்குறான்னு அவளுக்கு டெபுட்டி மேனேஜர் ப்ரமோஷன் கொடுத்தோம். அப்புறமும் அவளை எதுக்குன்னு இவ்ளோ தூரம் நாம சுமந்துட்டு இருக்கணும்? எனக்கும் அர்ஜுன் எடுத்த முடிவுல விருப்பம் இல்ல. அம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேம்மா. இருப்பா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எல்லாம் அர்ஜுனோட கல்யாண விஷயத்த பத்தி தான். அந்த பொண்ணுக்கு உடம்புல குறை இருக்கிறதுனால நான் இத சொல்லல. நான் அர்ஜுனோட மனச நல்லா புரிஞ்சவ. அந்த ஹார்ட் ஃப்ரெண்டு மேல அவன் எவ்வளவு பிரியமா இருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். வசுந்தராவோட கல்யாணத்துல சிக்கல் வந்த உடனே தான் மனசுல இருக்கிற காதல தூக்கி போட்டுட்டு அவன் இந்த மாதிரி நடிக்கிறான். எனக்கு அவனை பார்த்தா நல்லாவே புரியுது. அந்த ஹாட் ஃப்ரெண்டுன்னு அவனுக்கு உயிர். அவளுக்காக எவ்வளவு அலைஞ்சான், எவ்வளவு நாள் சாப்பிடாம ஊர் ஊரா போனான். நாமளும் அதுக்காக என்னெல்லாமோ செஞ்சோம். ஆனா இப்ப என்னடானா எல்லார்கிட்டயும் பொய்யா நடிக்கிறான், சமாதானம் சொல்றான். அவன்கிட்ட யார் இத பத்தி பேசுறது? உனக்கே தெரியும்ல, என் புள்ள அர்ஜுன் எவ்வளவு நாள் என்கிட்ட பேசாம இருந்து இப்ப பேசிட்டு இருக்கான். இப்ப போய் அவன்கிட்ட நான் இத பத்தி பேசினா அவன் என் மேல கோவப்பட்டுருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனந்த், அம்மா சொல்றது சரிதானே? என் மனசுல நினைக்கிறதா இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. எப்படியாவது அர்ஜுனா நான் கல்யாணம் நின்று போனா வசுந்தராணி கல்யாணமும் நின்று போயிடும். ஏன் நீ இதோ வராளே வசுந்தரா. இவ அர்ஜுன் கிட்ட இத பத்தி பேச வேண்டியதானே? இவளுக்காக தானே அர்ஜுன் அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தான். வசு, இங்க வாமா. என்ன மேடம், ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா வசுந்தரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். சொல்லுங்க மேடம். எனக்கு அர்ஜுன் கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல வசு. அந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்கல. ஆனந்த், அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா, நீங்க பெரியவங்க, நீங்க பேசுங்கம்மா. வசு, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நான் அந்த பொண்ணோட குறைய தப்பா சொல்லல. அப்படி நினைக்கிறதே தப்பு. விதி என்னத்தான் இப்படி வீல் சேர்ல உட்கார வச்சிருச்சு. ஆனா எனக்கு வரப்போற மருமகளாவது ஆரோக்கியமா இருக்கணும், ஓடி ஆடி வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி. அதுவும் இல்லாம உனக்கே தெரியும் அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் அர்ஜுன் எவ்வளவு நேசிச்சான்னு. இப்பவும் அவன் மனசுக்குள்ள அந்த பொண்ணுதான் இருக்கா. அது எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு அமைதியா தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறா பாரு. ஆனா இப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறான். இதுல உனக்கு சம்மதமாமா?